பார்த்தீங்க அப்படின்னா exchange of gas alveoli or the primary site of exchange of gas also occur between the blood and tissue. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வியோலே தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல்வியோலே. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி O2 and CO2 வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் ஆன டிஷ்யூஸ், இது வந்து பிளட் வெசல்ஸ். ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் O2 and CO2 நம்ம பாடியில இருக்கிறது ரெண்டு கேஸ் தான் மெயின். அதுதான் வந்து O2 and CO2 ஆர் எக்ஸ்சேஞ்ச் இன் த சைட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். நார்மலாக சொல்லியிருப்பேன் சிம்பிள் டிஃப்யூஷனா என்ன, ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் பேஸ்ட் ஆன் ப்ரெஷர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே, ப்ரெஷர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ நம்மளுக்கு இந்த டூ மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ டூ மெத்தட்ஸ் வந்து சிம்பிள் டிஃப்யூஷனால இதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று ப்ரெஷர், இன்னொன்று கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ அதாவது நமக்கு நிறைய ஆல்வியோலைல O2 அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது பிளட்டுக்கு போகும், பிளட் இருந்து டிஷ்யூக்கு போகும். தென் அதே மாதிரி டிஷ்யூஸ்ல உங்களுக்கு CO2 அதிகமா இருந்துச்சுன்னா டிஷ்யூஸ்ல இருந்து பிளட்டுக்கு போகும் அண்ட் பிளட்ல இருந்து ஆல்வியோக்கு போகும். இருக்கு இப்ப நிறைய O2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்ப அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும், அப்ப அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கு. ஸோ இந்த ஆல்வியோலைல உங்களுக்கு நிறைய O2 இருக்கிறனால 4 O2 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்ல ரெண்டு தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு இங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கு, இங்க கம்மியான கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இங்க 4 மாலிகூல்ஸ் ஆஃப் O2 இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும், மாலிகூல்ஸ் டேஷ் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர்னால இந்த ஆல்வியோலர் சாக் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 2 மாலிகூல்ஸ்னால ப்ரெஷர் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர், ஸோ ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன், அதுதான் வந்து நார்மல் சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா solubility of the gases as well as the thickness of the membrane involved in the diffusion are also important factor that can affect the rate of diffusion. Solubility of the gases. ஓகே, ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வியோலில் நம்ம பாடியில் ரெண்டு கேசஸ் தான் இருக்குது. ஒன்று O2, ஒன்று CO2. இந்த O2 and CO2 கேசஸ் மட்டும் தான் நம்ம பாடியில் இருக்குது. அண்ட் அது எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்குது, ஆல்வியோவில் மட்டும் தான் நடக்குது. சரியா, வேறு எந்த கேஸுமே நம்ம பாடியில் கிடையாது. ஸோ அந்த கேசஸ் சொலுபிலிட்டி ஆகிற தன்மை வந்து இந்த ஆல்வியோலர் மெம்பரைனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக சொல்லணும்னா நம்ம இந்த O2 and CO2 வந்து டிஃப்யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ எப்படி டிஃப்யூஸ் ஆகுதுன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் லேயர் இருக்குது ஆல்வியோலையில், அதே மாதிரி உங்களுக்கு பிளட் வெசல்ஸில் அப்புறம் இந்த செல்ஸில் எல்லாமே வந்து டிஃப்யூஸ் ஆகிற மெம்பரேனை கொண்ட தன்மை இருக்குது. ஸோ அதனால தான் O2 CO2 டிஃப்யூஸ் ஆகுது. இதுவே ஒரு COO இல்லை வந்து H2SO அந்த மாதிரி கேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மெம்பரேனில் டிசால்வ் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரியான திக்னஸையோ தன்மையோ அந்த மெம்பரேனுக்கு இல்லை, வேற கேஸ் டிஃப்யூஸ் ஆகாது. ஸோ அதுதான் ரீசன். Next பார்த்தீங்கன்னா pressure contributed by the individual gases in the mixture of gases known as partial pressure is represented as a PO2 which is oxygen, PCO2 for carbon dioxide. ஸோ எனக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது எதனால, O2னால கிரியேட் ஆகுது, அது PO2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆகுது எதனால, CO2னால, ஸோ அது PCO2 அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் known as partial CO2 partial O2 pressure. சரிங்களா, நெக்ஸ்ட் partial pressure of two gases in the atmospheric air and ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதில் மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேஸ் O2 CO2. இப்போ O2 வெளியே அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 159 இருக்கு. இதுவே அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 0.39 தான், 0.3 இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்வியோலையில் பார்த்தீங்கன்னா லங்ஸில் 104 இருக்கு, இதில் 40 இருக்கு. இப்போவே நம்ம டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்திங்கன்னா ஆக்சிஜன் கம்மி, அதனால தான் டீஆக்சிஜனேட்டட். அண்ட் அது வந்து ஒரு பிங்கிஷ் கலர் தான் இருக்கும், ரெட் கலர் இருக்காது. நெக்ஸ்ட் CO2 பார்த்தீங்கன்னா 45 இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சிஜனேட்டட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கணும், அப்போ வந்து உங்களுக்கு 95 இருக்கு, இங்கே 40 இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு O2 வந்து கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் டிஷ்யூஸில் எனக்கு O2 இன்டேக் எடுக்கும், CO2 டிஷ்யூஸ்லேருந்து பிளட்ல போகும். ஸோ அதனால தான் வேரியேஷன் நடக்குது. ஸோ இங்கே வந்து 40 இருக்கு, இங்கே வந்து 45 இருக்கு. ஸோ டிஷ்யூஸில் O2 இன்டேக் ஆகி பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, அதுதான் 45. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேனே ஃபஸ்ட்டு இது வந்து அட்மாஸ்பெரிக் ஏர். சரியா, இது வந்து அட்மாஸ்பெரிக் ஏர். அட்மாஸ்பெரிக் ஏரில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன், 159 இருக்குன்னு சொன்னேன்னா இது 159 இருக்கு. எது பார்த்தீங்கன்னா O2 இருக்கு. அதுவே வந்து CO2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.3 தான் இருக்கு, எது அட்மாஸ்பியர் ஏர். அப்போ இங்கே மோர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 இருக்கு அண்ட்
மோர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓட்டோ இருக்கிறதுனால எனக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆல்வியோவில் பார்த்தீங்கன்னா 104 தான் PO2 இருக்குது. ஸோ அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆக்சிஜன் வெளியே இருந்து உள்ளே வருது. ஸோ வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு ஆக்சிஜனேட்டட், இந்த சைடு வந்து நமக்கு டீஆக்சிஜனேட்டட். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த பல்மனரி ஆர்டரியும் சரி வெயின்ஸும் சரி இட் இஸ் அட்டாச் வித் ஆல்வியோலை, அதாவது லங்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பார்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் நோன் அஸ் பல்மனரி சர்க்குலேஷன். ஓகே, பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஆல்வியோலையில் வந்துச்சு. ஆல்வியோலையிலேருந்து எனக்கு பல்மனரி வெயினுக்கு போகணும், அதாவது டீஆக்சினேட்டட் பிளட்டுக்கு போகணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நமக்கு டீஆக்சினேட்டட் பிளட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும்னு சொன்னேன். இட்ஸ் 95 இருக்கும். ஆனால் வந்து 45 வந்து எதுக்கு இருக்கும், நம்ம கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்கும். இது வந்து O2. ஸோ அப்போ இங்கே 104 இருக்குது, இங்கே 95 இருக்குது. அப்போ எப்படி வரும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்போ இங்கே இருக்கிற ஏர்லாம் வந்து எனக்கு இப்போ பல்மனரி வெயினுக்கு போயிடுச்சு. அப்போ பல்மனரி வெயினில் இருந்து தென் சிஸ்டமிக் ஆர்டரிஸ், அதாவது இந்த ஆர்டரிஸ் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போய் சப்ளை ஆகும். ஸோ அப்போ சப்ளை ஆகுறது இதை, ஸோ இங்கே இருக்கிற சப்ளை ஆகி அப் டு டிஷ்யூஸ் வரைக்கும் போகுது பார்த்தீங்களா, தட் இஸ் நோன் அஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். என்ன சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ இப்போ போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஷ்யூஸ், இது வந்து பல்மனரி இது டிஷ்யூஸ், இது வந்து சிஸ்டமிக் ஆர்டரிஸ். இப்போ சிஸ்டமிக் ஆர்டரி நான் என்ன சொன்னேன், 95 இருக்கும், 45 இருக்கும். ஆனால் பாடி டிஷ்யூஸில் என்ன இருக்கும், அப்படியே கம்மியாக இருக்கும். இப்போ PO2 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஷ்யூஸில் 40 தான் இருக்கும். ஆனால் CO2 பார்த்தீங்கன்னா 45 இருக்கும். அப்போ 95 40 ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே இருக்கிற O2 வந்து இப்படி போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் O2 போய் எல்லா பிரேக் டவுன் நடந்து மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடந்து எனக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் CO2 எனக்கு டிஷ்யூஸ்லேருந்து பிளட்டுக்கு போகுது. எந்த பிளட், டீஆக்சினேட்டட் பிளட். ஏன்னா உங்களுக்கு டீஆக்சினேட்டட் பிளட்ல எவ்வளோ O2 இருக்கும், 40 தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ CO2 இருக்கும், 45 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு, அதாவது நம்ம டிஷ்யூஸ்லையுமே 45 தான், டீஆக்சிஜனேட்டட் பிளட்லையுமே CO2 என்னது 45 தான். ஸோ இப்போ மோரலஸ் ஈக்குவலிபிரியமாக இருக்குது. ஸோ எப்படி வந்து இங்கே இருக்கிற டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து டீஆக்சிஜனேட்டட் போகும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா, இப்போ வந்து O2 இதில் போகிறனால உங்களுக்கு டிஷ்யூஸில் மெட்டபாலிசம் நடக்கும். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் எண்ட் ப்ராடக்ட் CO2 கிடைக்குமா, ஸோ மோர் CO2 கிடைக்கும். மோர் CO2 கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வரும். ஸோ இப்போ 45 சொல்கிறதுக்கு பதிலாக 46 அந்த மாதிரி கொஞ்சம் எலிவேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே கொஞ்சம் 45 to, அதாவது டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா 45 to 46 இருக்கா, அப்போ ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எது வென் கம்பேர் டு இந்த டீஆக்சினேட்டட் பிளட்ல இருக்கக்கூடிய CO2 45. ஸோ இப்போ கண்டிப்பாக நடக்கும் சிம்பிள் டிஃப்யூஷன். டிஷ்யூஸில் இருந்து எனக்கு டீஆக்சினேட்டட் பிளட்டுக்கு போகும். அது மோஸ்ட்லி இல்லாமல் நமக்கு கேஸஸ் வந்து CO2 எப்படி போகும், 2 விதமாக போகும்னு சொல்லியிருக்கேன். அது இனிமேல் பார்ப்போம். விச் இஸ் நத்திங் பட் பைகார்பனேட் வழியாகவும் போகும், இன்னொன்று கார்பமேட் ஹீமோகுளோபினாலும் போகும். ஸோ இதுதான் ரீசன். இது ரெண்டுமே சேம் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா O2 போயிட்டே இருக்குது, மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்குது, O2 அதிகமாகிட்டே இருக்குது, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு ப்ரெஷர் அதாவது ஒரு 45 to 46 அந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே டீஆக்சினேட்டட் வெறும் 45 தான். ஆனால் இங்கே 45 to 46 ஒன்று இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கிருந்து தான் இங்கே நடக்கும் சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ அப்படியே சிஸ்டமிக் வெயின் மூலியமா போய் ஹார்ட்டுக்கு போய், ஹார்ட்லேருந்து பல்மனரி வெயின்ஸ்க்கு போய், வெயின்ஸ்ல இருந்து எங்கே போகுது, நம்ம ஆல்வியோலைக்கு போகுது. ஸோ ஆல்வியோலையில தான் நான் சொன்னேனே டீஆக்சினேட்டட் பிளட் ஆஃப் வெயின்ஸ்ல என்ன இருக்குது, 45 இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும், வெயின்ஸ்ல இருந்து ஆல்வியோலைக்கு கேஸ் போகும். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் ஃப்ரம் வெயின்ஸ்ல இருந்து, பல்மனரி வெயின்ஸ்ல இருந்து எனக்கு ஆல்வியோலைக்கு கேஸ் போயிடும், விச் இஸ் CO2. இப்போ ஆல்வியோலிருந்து வெளியே கண்டிப்பாக போகணும், பிகாஸ் ஆல்வியோலில் 40 ஆனால் என்விரான்மெண்ட் லெவலில் 0.3 ரொம்ப கம்மி இல்லை. ஸோ அப்போ வந்து ஃப்ரம் ஆல்வியோலிருந்து உனக்கு வெளியே கேஸ் போகும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் இங்கே சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்குது. ஓகேவா? So next, similarly, a gradient is present for CO2 in opposite direction from tissues to blood and blood to alveoli. So இப்போ தான் நம்ம பார்த்தோம் oxygen என்ன from surroundings to alveoli, surroundings to alveoli, alveoli to the pulmonary veins, then to the systemic arteries, then to the body tissue. அப்படியே opposite direction body tissuesல இருந்து எனக்கு systemic veins, அதுக்கப்புறம் pulmonary artery, அதுக்கப்புறம் alveoli, அதுக்கப்புறம் surroundings. So next, இன்னொரு most important, solubility of CO2 is 20 to 20 times higher than O2. The amount of CO2 can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is higher when compared to that of O2. அதாவது ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா solubility of CO2. ஸோ இங்கே solubility நடக்குது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த O2 CO2 வந்து solubility ஆகுது, ஆனால் எனக்கு CO2 ரொம்ப சீக்கிரமாக டிஃப்யூஸ் ஆயிரும், which is 20 to 25 times.
எனக்கு CO2 பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூஸ்ல இருந்து எனக்கு இந்த டிஆக்சினேட்டட் பிளட் வெசல் போகிறதுக்கு 20 to 25 டைம்ஸ் சீக்கிரமாக போயிடும். அதாவது ஆக்சிஜன் வந்து எனக்கு இந்த சிஸ்டமிக் ஆர்டரியிலேருந்து பிளட் டிஷ்யூ வரதுக்கு டைம் எடுத்துக்குவோம். ஆனால் CO2 டிஷ்யூஸ்லேருந்து பிளட் வெசலுக்கு போகிறது சீக்கிரமாக போயிடும். 20 to 25 டைம்ஸ் போயிடும். எதனால, ஏன் அந்த ரீசன் உங்களுக்கு தெரியுமா? எதனால நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ரீசன் பார்த்தீங்கன்னா CO2 பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணணும். அதாவது ஓல பார்த்தீங்கன்னா சம் பார்ஷியல் நெகட்டிவ் ஆனால் இங்கே பாசிட்டிவ். இங்கே பொலாரிட்டி இருக்கு. ஆனால் O2ல பார்த்தீங்கன்னா பொலாரிட்டியே இல்லை. ஸோ பொலாரிட்டி இருக்கிறனால தான் அந்த மெம்பரேன் நார்மலாக இங்கே வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோங்க. பிளாஸ்மா மெம்பரேன் இது வந்து பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த பொலாரிட்டி இருக்கிறனால தான் இங்கே CO2 வந்து அந்த பிளாஸ்மா மெம்பரேனோட போய் அட்டாச் ஆக முடியுது. டியூ டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் CO2 இருக்கிறனால தான் எனக்கு பிளாஸ்மா மெம்பரேன்ல அந்த CO2 பொலாரிட்டி இருக்கிறனால போய் எனக்கு அட்டாச் ஆகுது. நம்ம தான் படிச்சிருக்கோமே ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக். ஸோ ஹைட்ரோஃபோபிக்னா விச் இஸ் வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து இங்கே மேலே அட்டாச் ஆகிடும். பிளாஸ்மா மெம்பரேனில் எனக்கு இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இருக்கா. ஸோ இப்போ எனக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் H2O அதில் சார்ஜ் இருக்கா. அப்போ வந்து இங்கே அட்டாச் ஆகும். அப்போ CO2ல தானே சார்ஜ் இருக்குது. அப்போ வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அட்டாச் ஆகி அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே சார்ஜ் இருக்குது, இங்கே சார்ஜ் கிடையாது. எதுக்கு O2க்கு சார்ஜ் கிடையாது, ஆனால் CO2க்கு சார்ஜ் இருக்குது. அதனால பிளாஸ்மா மெம்பரேனில் அட்டாச் ஆகுது. எது ஹைட்ரோஃபோபிக் அதனால பிளாஸ்மா மெம்பரேன்ல அட்டாச் ஆகுது. ஹைட்ரோஃபிலிக்கு அப்படியே உள்ள வந்துருது. ஸோ இதாங்க ரீசன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த CO2 வாட்டரோட கனெக்ட் ஆகி H2CO3 வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. எது பிளட்ல அப்படியே வந்து ஆல்வியோலில் போகுது. ஸோ இது ஒரு ரீசன், இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதனால தான் CO2 வந்து ஈஸியாக சொல்யூபிள் ஆயிருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மேஜர் லேயர்ஸ். ஒன்று தின் ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஆஃப் ஆல்வியோலே. இதோ குட்டி குட்டியாக இருக்குல்ல, இதான் வந்து தின் ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஆஃப் ஆல்வியோலே. நெக்ஸ்ட் எண்டோதீலியம் ஆஃப் ஆல்வியோலர் கேப்லரிஸ். இது கேப்லரிஸ், திஸ் இஸ் கேப்லரிஸ். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குட்டி செல்ஸ் வந்து எதால மேலே இருக்குது, எண்டோதீலியம் ஆஃப் கேப்லரிஸ். நெக்ஸ்ட் அந்த பேஸ்மென்ட் மெம்பரேன். இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு எல்லோ கலராக இருக்கா, அதான் வந்து பேஸ்மென்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன், அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ்மென்ட் மெம்பரேன் சொல்லுவாங்க. அது வந்து லெஸ் தென் மில்லிமீட்டர். ஸோ இந்த பேஸ்மென்ட் மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருக்குமாமா. ஸோ இதனால தான் ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப கிட்டக்கில் இருக்கிறனால இது ஒரு ப்ளஸ். எதுக்கு CO2 அப்புறம் O2 எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. ஸோ இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டில் பாய்.